பிரம்மாண்ட மேடையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றிய பிறகு தாவேக தலைவர் விஜய் பேச இருக்கிறார். தீர்மானங்களும் அதன் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட இருக்கின்றன. தற்போது மேடையில் மாவட்ட தலைவர்கள் அதே போல முக்கிய நிர்வாகிகள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயனுடைய வருகைக்காக இந்த மேடை காத்திருக்கிறது. மாநிலம் குலுங்க மாநாட்டிற்கு தயாராகவும் மாற்று சக்தி நாம் என்று முதன்மை சக்தி நாம் என்று அழைப்பு விடுத்திருந்தார் விஜய். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைக்கிறார். முதன்மை சக்தியே நாங்க தான் அப்படின்னு சொல்றாரு விஜய். இந்த மாநாட்டை எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும்? நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் துவங்கி இருக்கிறது. நடிகர் விஜயை பொறுத்தவரை அவருடைய 2வது ஒரு பப்ளிக் பொலிட்டிக்கல் ஈவெண்டாக தான் நம்ம இதை பார்க்க முடியுது. தன்னுடைய கட்சி தொண்டர்களை அவர் மதுரைக்கு அழைத்திருந்தார். ஒரு பெருவாரியான கூட்டத்தை தான் நாம் தற்போது மதுரையில் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் விஜய் தான் பிரதானமாக இந்த மாநாட்டில் பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் விஜய் 2 விஷயத்தை மிகவும் தெளிவாக எடுத்துரைப்பார் என்று தெரிகிறது. ஒன்று, தன்னோட கொள்கை, கடந்த மாநாட்டில் தன்னோட கட்சியின் கொள்கையை அவர் தெளிவாக தெரிவித்திருந்தார். தற்போது அடுத்து 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை இந்த மாநாட்டில் அவர் தெளிவுபடுத்துவார் என்று தெரிகிறது. குறிப்பாக கூட்டணி தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார் என்பதாகத்தான் நமக்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தற்போது வரை எந்த ஒரு கட்சியும் விஜயுடன் தற்போது வரை கூட்டணிக்கு செல்லவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, விஜய் கட்சிக்கென ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்ப்பது என்னவென்றால், விஜய் என்ற ஒரு கரிஸ்மாட்டிக் அல்லது பிரபலமான ஒரு முகம் இருந்தாலும் அந்த கட்சிக்கென 2ஆம் கட்ட தலைவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். கட்சிக்கு தொண்டர் படை இருந்தாலும், கட்சி தலைவராக விஜய் இருந்தாலும், ஆனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த தொண்டர்களை மக்களுடைய செல்வாக்கை வாக்காக மாற்றுவதற்கான அந்த 2ஆம் கட்ட அந்த கட்டமைப்பு விஜயிடம் தற்போது வரை இல்லை. அதிமுகவிலிருந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்த பிறகு அதில் சற்று அதிருப்தி அடைந்த தலைவர்களும் விஜய் நோக்கி செல்லவில்லை. அவர்களும் தற்போது திமுகவை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்வர் ராஜா தொடங்கி மைத்ரேயன் வரை அவர்களும் திமுகவை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் தற்போது வரை விஜய் வசம் செல்லவில்லை. எனவே விஜய்க்கு அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு என ஒரு பெரிய காலியிடம் இருக்கிறது. எனவே அதனை அவர் எவ்வாறு சமாளிக்க இருக்கிறார்? இந்த தொண்டர் படையும் இந்த அவருடைய செல்வாக்கு, அதை அவருடைய நடிகராக இருந்த போது அவருடைய ஃபேன் பேஸ், அவருடைய ரசிகர் மன்றம், இந்த அனைத்தையும் அவர் எப்படி ஒரு எலெக்ஷன் மிஷினரியாக, தேர்தல் கட்டமைப்பாக அவர் எப்படி மாற்ற இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் அவர் பிரதானமாக பேச இருப்பது அரசியல் தான் பேசுவார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய கட்சியை எப்படி தயார்படுத்தியிருக்கிறார், கூட்டணி தொடர்பாக அவர் பேசுவார் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். மிக முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. 2ஆம் கட்ட தலைவர்களுடைய முகம் காலியாக இருக்கிறது தாவேக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. முதல் மாநாட்டில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, நம்மளை நம்பி வந்தவங்களை நாம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே ஆட்சியில் பங்கு அப்படின்னு கூட்டணிக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். தற்போது வரை யாரும் கூட்டணிக்கு செல்ல முன்வரவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி. அதே நேரத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கட்சி தொடங்குறப்ப இதே போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை பார்க்க முடிந்தது. இந்த இருவரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அரவிந்த்? இல்லைங்க, பவன் கல்யாண் வேறு, விஜய் வேறு. பவன் கல்யாண் ஒரு தனித்து இதே மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லாம தன்னோட முகத்தை மட்டுமே வைத்த ஒரு கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அவர் தனித்து போட்டிட்டு அவர் வெற்றி பெறவில்லை. அவர் 2 பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருந்தார். அங்கு சந்திரபாபு நாயுடுங்கிற தெலுங்கு தேசம் கட்சிக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கிறது. இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறோ அதே போன்ற ஒரு கட்டமைப்பு சந்திரபாபு நாயுடு கட்சியான தெலுங்கு தேச கட்சிக்கு இருந்தது. அதே போல பாஜக என்ற அங்கும் ஒரு கட்சி, பாஜகவுக்கு ஒரு 2-3% வாக்குகள் தான் இருந்தாலும் பாஜகங்கிற ஒரு கட்சியும் அங்க இருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பவன் கல்யாணோட புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி 3ஆக இணைந்து தெலுங்கு தேச கட்சி, பவன் கல்யாணோட கட்சி, பாஜக, இந்த 3ம் ஒரு அரித்மெட்டிக்காவும் கெமிஸ்ட்ரி வைஸாவும் இந்த 3 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்ததால் தான் ஒரு பெரிய வெற்றி பெற முடிந்தது. குறிப்பாக அங்க பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுடன் இணைந்து 1 வருட காலமாக பணியாற்றி வந்திருந்தார். அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடுவை ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்த போதும், அதே போல பவன் கல்யாணுக்கு எதிராக ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை பதிவு செய்த போதும் இருவரும் ஒன்றாக இணைந்துதான் பணியாற்றி வந்தார்கள். சுமார் 1 வருடத்திற்கு முன்பாகவே ஒன்றாக இணைந்து பணியாற்றி வந்தார்கள். பாஜகவும் அந்த கூட்டணியில் 1 வருடத்திற்கு முன்பாக ஒரு கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்கான ஒரு கூட்டணியாக உருவாக்கி இருந்தார்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணியை தற்போது வரை விஜயால் உருவாக்கவில்லை.
இரண்டாவது, இனிமேலும் விஜய் ஒரு கூட்டணியை உருவாக்கினார். விஜய் வந்து திமுகவிலிருந்து ஒரு சில கட்சிகளுடன் அவர் கூட்டணி அமைத்திருந்தாலும், அல்லது அதிமுகவிடம் தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு சில கட்சியுடன் அவர் கூட்டணி அமைத்தாலும் அது ஆர்கானிக்காக இருக்குமா? ஏனென்றால் தேர்தலுக்கு ஒரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. தற்போது வரை கூட்டணி இன்னும் உருவாகவில்லை. இதற்கு பிறகும் ஒரு கூட்டணி உருவானால், விஜய் தலைமையில் கூட்டணி உருவானால் அந்த கூட்டணி எப்படி செயல்படும்? அது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஆர்கானிக்கா இருக்குமாங்கிறது தெரியாது. இரண்டாவது, நான் முன்பே சொன்னது போல விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் ஒரு பெரிய ரசிகர் மன்றமும் தொண்டர் படையும் இருந்தாலும் கூட அது எலெக்ஷன் மெஷினரியாக மாறுவதற்கு இன்னமும் அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா என்ற கேள்விதான் தற்போது எழுகிறது. ஏனென்றால் திமுக அதிமுக 2 கட்சிகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா தற்போதே அவர்கள் வந்து வீடு வீடாக சென்று பூத் வாரியாக தங்களுடைய பணியை அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். திமுக வந்து பூத் வாரியா அவங்களோட பணியை அவங்க பூத் லெவல் அவங்களோட ஒர்க் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கேக்கும் அந்த அந்த மிஷினரி இருக்கு, ஏடிஎம்கேவும் செஞ்சிருவாங்க. ஆனா இந்த வீடு வீடா போய் இந்த பூத் ஒர்க் பண்றது, இந்த வாக்காளர்களே இது பூத்துக்கு அழைத்து சென்று வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று அதை வாக்காக மாற்றுவதற்குரிய அந்த கட்டமைப்பு விஜய்க்கு தற்போது இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே அதனை எப்படி விஜய் கட்டமைக்க போகிறார்? இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது, அதையும் கட்டமைக்கணும். இரண்டாவதாக கூட்டணி உருவாக்கணும். சோ இரண்டு இதுவுமே தற்போது விஜய் வசம் தான் இருக்கிறது. சோ அது ஒரு மைனஸா தான் நான் பாக்குறேன். பூத், அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடத்தினாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறார். அதே நேரத்தில் முதல் மாநாட்டுக்கும் இந்த 2ஆம் மாநாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்க முடியுது. குறிப்பா ஒரு 4-5 முறை களத்திற்கு வந்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் கலந்துகிட்டார். அதே போல லாக்அப் டேட் தொடர்பான போராட்டத்தில் கலந்துகிட்டாரு. வட சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைச்சு வந்து அவங்களுக்கான ஆறுதலாம் சொல்லியிருந்தார். இது போல பல விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார். இந்த வேகம் போதும்னு நினைக்கிறீங்களா? விஜய் தனிப்பட்ட முறையில விஜய் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு. வந்து ஒரு இப்பெல்லாம் பிரச்சனைன்னு வருதோ அப்ப வந்து விஜய் வந்து குரல் கொடுத்திருக்கிறார். அறிக்கையின் மூலமாக தன்னுடைய அரசியல் இருப்பை அவர் தொடர்ந்து காட்டி தான் வந்திருக்கார். அதுல விஜய்னால எவ்வளவு முடிஞ்சிருக்கோ விஜய் அதை பண்ணியிருக்கார். ஆனா ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டீஷியனாக விஜய் இன்னமும் களத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம பொதுவாகவே மக்களிடமும் கேட்க முடிகிறது. ஏனென்றால் பரந்தூர்லயே இருந்து கொண்டு பரந்தூர்லயே அந்த அலுவலகத்திலேயே ஒரு அரசியல் பண்ணுவது வந்து தமிழகத்துல அது தமிழக மக்களிடம் அது பெரிய ஒரு வரவேற்பை பெறாது. பொதுவாகவே இந்த அதுவும் நீங்க வந்து திமுக அதிமுகங்கிற 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தினந்தோறும் மக்களோட ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்புல தான் நீங்க இருக்கணும். பரந்தூர்ல அலுவலகத்திலேயே இருந்து மக்களை பரந்தூர் அலுவலகத்துல வர வச்சு பாக்குறதும், அறிக்கை கொடுக்கறதும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டோ, இப்ப வந்து அஜித்குமார் லாக்அப் மரணம் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது இது வந்து நீங்க உங்களை நியூஸ்ல இருக்க வைக்கலாம், சோசியல் மீடியால உங்களை தக்க வைக்கலாம். ஆனா பொதுமக்கள் மத்தியில் ஒரு சீரான ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு தொடர்பு வேணும். அதை வந்து விஜய் இன்னமும் அது செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னன்னா அவர் இன்னமும் வந்து ஒரு மாநில அளவிலான எந்த ஒரு எலெக்ஷன் பேரணியோ, ஒரு தேர்தல் பரப்புரையோ, ஒரு பேரணியோ, ஒரு ரேலியோ அவர் இன்னும் நடத்தல. சோ அது ஒரு பெரிய மைனஸ். கேட்டோம்னா எப்போது கேட்டா என்னங்கிறாங்கன்னா, விஜய் இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் அங்க மக்கள் கூட்டம் அதிகமாயிரும், அது சாமானிய மக்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கும். அதனாலதான் விஜய் வந்து பரந்தூர்லயே எல்லாத்தையும் பரந்தூருங்க அவருடைய அலுவலகத்துக்கே எல்லாத்தையும் வர வச்சு, பனையூருக்கே வர வச்சு எல்லாத்தையும் பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விளக்கம் சாமானியன் மக்கள் மத்தியில இது ஏற்கப்படுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்க ஒரு நடிகராக இருப்பது வேறு, தற்போது நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது மக்கள் உங்களை நடிகராக இருக்கும்போது நடிகராக இருப்பது வேறு, அரசியல் தலைவராக விஜய் முழுமையாக மாறி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம். அரவிந்த் குணசேகரன் களத்திலிருந்து செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார், அவரோட பேசலாம். கருணாகரன், என்ன கள நிலவரம்? எப்போது விஜய் மேடை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? என்னென்ன நிகழ்வுகள் வரிசையாக திட்டமிடப்பட்டிருக்கு? கருணாகரன். நந்தா, இந்த தாவேகா மாநாடு இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதனால் காலையில் இருந்தே, நேற்று நள்ளிரவில் இருந்தே தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் பேருந்துகளில், கார்களில் அணிவகுத்து வந்தனர். காலையில் இருந்தே மாநாட்டு திடலுக்கு அந்த ரேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகர் விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் நாற்காலியிலே பிடித்து இடத்தை பிடித்து அமர்ந்திருந்தனர். ஆனால் 10 மணிக்கு மேல் கடும் வெயில் தாக்கியதால், தொடர்ந்து வெயில் அதிகரித்ததால், எந்த விதமான அந்த மேற்கூரை வசதி இல்லாததால் தொண்டர்கள் மிகவும் அவதிப்பட்டனர். அதே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயக்கமடைந்து
அவர்கள் சிலர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சூழலில் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த இன்னும் சற்று அரை மணி நேரத்தில், அதாவது 3 மணிக்கு மேல் இந்த மாநாட்டின் நிகழ்வுகள் முறைப்படி தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர் 4 மணிக்கு அவர் அந்த மேடையில் ஏறி அது குறித்து அவர் அந்த தீர்மானங்கள் வாசித்த பின்பு அவர் தொண்டர்களை சந்தித்த பிறகு அவர் பேச்சை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். அந்த விழா மேடையில் 2 லட்சம் இருக்கைகள் இருக்கைகள் போடுவதற்கு ஏற்றாற்போல் இருக்கைகள் தயார் செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இருபுறமும் பல்வேறு ஒவ்வொரு புறத்திலும் 20க்கும் மேற்பட்ட தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்க செவிலியர்கள், மருத்துவர்கள் தலைமையிலான செவிலியர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். அங்கு பாத்தீங்கன்னா காலையில் இருந்தே சோர்வடைந்த தொண்டர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மிகவும் பலவீனமான தொண்டர்கள் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அதே போன்று அதற்கு அடுத்தாற்போல் நூற்றுக்கணக்கான தற்காலிக கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கழிப்பறைகளில் தண்ணீர் வசதி செய்யப்படவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம். அதே நேரத்தில் பல்வேறு இடங்களில் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டு இருந்தாலும் குடிநீர் ஒரு 12 மணி நேரத்தில் குடிநீர் வரவில்லை மற்றும் தொண்டர்களுக்கு குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. எனவே காலையில் இருந்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் நடிகர் அந்த தாவேகா தலைவர் விஜயை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அந்த மாநாட்டை பொறுத்தளவில் பல்வேறு மாநாடுகளில், பிற அரசியல் கட்சி மாநாடுகளில் காலைகளில் இருந்தே அந்த சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள், கொள்கை விளக்க பேச்சுக்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பேசி வருவார்கள் என்ற பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த மாநாட்டை பொறுத்தளவில் தாவேகா தலைவர் விஜய் என்ற ஒற்றை நபருக்காகவே லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேச போகிறார்? கடந்த முறை திமுகவையும் பாஜகவையும் எனது எதிரி என்று கூறியிருந்தார். இந்த சூழலில் வருகிற சட்டசபை தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகள் எதுவும் சேராத சூழலில் தாவேகா தலைவர் என்ன முடிவை எடுப்பார், என்ன பேச்சை பேசுவார்? கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறை அவர் பேசும் பொழுது கூட்டணி ஆட்சி என்ற ஒரு பெரிய ஒரு சலுகை ஒரு பேச்சை பேசினார். அதற்கு பிறகு எந்த கட்சிகளும் கூட்டணியில் தற்பொழுது வரை பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரியவில்லை. எனவே வருகிற சட்டசபை தேர்தல் நெருங்குகிற சூழலில் தற்பொழுது வரை எந்த கட்சியும் விஜயுடன் கூட்டணி செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. எனவே அதை நோக்கி அவரது பேச்சுகள், அவருடைய உரை வீச்சுகள் எதுவும் இருக்கும், அல்லது அந்த சட்டசபை தேர்தலில் தனித்து நின்றால் நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு விளக்கத்தை தனது தொண்டர்களுக்கு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த மாநாடு என்பது நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் என்ற அந்த ஒற்றை நபரின் ஒரு வாக்குக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நந்தா, தாவேகா மாநாட்டில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரையாற்ற இருக்கிறார். இரவு முதலே அங்கு தொண்டர்கள், ரசிகர்கள் கூட தொடங்கியிருந்தார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்போது அங்கு கூடியிருக்கிறார்கள். கொடியேற்றிய பிறகு முறையான வரவேற்பு உரை, அதனைத் தொடர்ந்து விஜய் உரையாற்றுவார். விஜயினுடைய உரைக்கு பிறகு முக்கிய 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. விஜயனுடைய உரையில் என்னெல்லாம் இருக்கப் போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திமுக, அதே போல மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, இந்த 2 கட்சிகளை விமர்சித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு முக்கிய தகவல்களும் வெளியாக இருக்கிறது. ஆவணக்குலை தொடர்பான தீர்மானம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. கடத்திலிருந்து மீண்டும் இணைக்கிறார் செய்தியாளர் நவீத். தற்போது பலர் அங்கு மயக்கம் அடைவதாகவும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதாகவும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 40 ஆம்புலன்ஸ்கள் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் மாநாட்டு திடல்ல ஆவியூர் தொடங்கி மீனாட்சிபுரம் ஜங்ஷன், மறுபுறத்தில் பாண்டியராஜபுரம் சந்திப்பு, அருப்புக்கோட்டை சந்திப்பு, இந்த சந்திப்புகளில் போக்குவரத்து மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு வெளியிலேயே மற்ற பேருந்துகள், மற்ற பொது போக்குவரத்துகள்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் போவதற்கான வழிகள் இருக்கா? மற்ற பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுதா நவீன்?
ஆனந்தா, இந்த தாவேகா மாநாட்டை பொறுத்தவரை பல்வேறு ஏற்பாடுகள் செய்து தற்போது இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. குறிப்பா இந்த பாரபத்தி கிராமத்தை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் முன்பே குறிப்பிட்டது போல அதிகரித்திருக்கிறது. வெயில் குறிப்பாக 101 டிகிரியை இந்த வெயில் என்பது அடித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாநாட்டுக்கு வருகை தந்த தொண்டர்கள் பலரும் மயக்கமடைந்து அங்கு விழக்கூடிய காட்சிகளும் அவர்களை உடனடியாக அங்கிருந்து மீட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த தாவேகாவை பொறுத்தவரை இந்த மாநாட்டிற்கான பல்வேறு குழுக்களை அவர்கள் அமைத்தார்கள். அதில் முக்கியமாக இந்த மருத்துவ ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவை அமைத்தார்கள். இந்த மருத்துவ குழுவை பொறுத்தவரை 600 பேர் கொண்ட நபர்களுடன் இந்த மருத்துவ குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. இதில் 250 மருத்துவர்கள், 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், அதே போல 60க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் போன்ற அனைத்தும் இதில் அடங்கிய ஒரு குழுவாக இது